அந்த 3 மனிதர்களை பற்றி நமக்கு தெரிஞ்சே ஆகணும். பார்க்கலாமா? ரசுல்லாவும் சஹாபாக்களும் பள்ளிவாசலில் இருக்கும்போது ரசுல்லா பள்ளிவாசலில் உரை நிகழ்த்திட்டு இருக்காங்க. அந்த சமயம் அந்த பக்கமாக வந்த அந்த 3 மனிதர்கள், ஒருத்தவர் என்ன செய்கிறாரு, ரசுல்லாவுக்கும் சஹாபாக்களுக்கும் இடையில ஒரு குட்டியான ஒரு ஸ்பேஸை பார்த்துட்டு அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிட்டார். இன்னொருத்தவர் வெக்கப்பட்டு பின்னாடியே உட்காந்துட்டார். இன்னொருத்தவர் புறக்கணிச்சிட்டே போயிட்டார். இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த ரசுல்லா அந்த உரையை நிகழ்த்தி முடிச்சதுக்கப்புறம், இவங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது சொல்கிறாங்க, ஒருத்தவர் அல்லாஹுவை நோக்கி நெருங்கி வந்தார், அவரை நோக்கி அல்லாஹும் நெருங்கி வந்தான். இன்னொருத்தவர் அல்லாஹ்விடத்தில் வெட்கப்பட்டுட்டாரு, அவர்கிட்ட அல்லாஹும் வெட்கப்பட்டுட்டான். இன்னொருத்தவர் அல்லாஹ்விடத்தில் புறக்கணிச்சாரு, அல்லாஹும் அவரிடத்துல புறக்கணிச்சிட்டான் அப்படின்றத ரசுல்லா சொல்லி காமிக்கிறாங்க. ஸோ நம்முடைய மார்க்கம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் அதை நோக்கி நம்ம நெருங்கும் போது தான் அல்லாஹும் நம்மளிடத்துல நெருங்கி வர்றான். மார்க்கம் அல்லாத நம்முடைய க்ரோத்துக்காக நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சாதான் அல்லாஹும் நமக்கு உதவி செய்வான் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. ஸோ வி டோன்ட் நீட் த ஹோல் பிளான், ஜஸ்ட் டேக் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அல்லாஹ் வில் ஹெல்ப் அஸ்ன்ற மாதிரி நமக்கு என்ன செய்வோம், நாம் முதல் படி எடுத்து வைக்கும்போது தான் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான்றதை நினைவில் வச்சுப்போம், வெற்றி அடைவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.